உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மடி நீ உட்காருமா. இங்கே பாரியா, கலெக்டர் ஐயா முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்காரு. இந்த அம்மா எவ்வளோ திமிரா சேரை கொண்டாந்து போட்டு உட்கார போகுது பத்தியா? இதே ரகுராம் ஐயாவா இருந்திருந்தா எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து அவரும் நின்றுதான் பேசுவாரு. அதெல்லாம் அந்த அம்மா கிட்ட எங்க எதிர்பார்க்க முடியும்? நீ உட்கார் புவனேஸ்வரி. நிறுத்துங்க. உன் அண்ணன் எப்பவுமே இந்த ஊரோட பெரிய மனுஷனா இருக்கணும்னு நீ நினைச்சா இத நீ பண்ணிதான் ஆகணும் சிவா. உங்க அண்ணனுக்கு கிடைக்க வேண்டிய கௌரவமும் மரியாதையும் கடைசி வரைக்கும் அவரை விட்டு போக கூடாதுன்னா நீ இந்த பொறுப்புல உட்கார்ந்துதான் ஆகணும். நீங்க இது பெரியப்பாவுக்கு எதிரா பண்ற விஷயம் இல்ல. நம்ம குடும்பமும் பெரியப்பாவும் தோத்து போகாம இருக்கணும்னா நம்ம குடும்பத்தோட அடையாளமோ அங்கீகாரமோ நம்மள விட்டு போயிடக்கூடாது. அத காப்பாத்துறது இப்ப உங்க கையில மட்டும்தான் இருக்கு. நீ இத உங்க அண்ணனுக்காக பண்ணிதான் ஆகணும் சிவா. இப்ப நாம இத விட்டுட்டோம்னா உங்க அண்ணனும் இந்த குடும்பமோ கடைசி வரைக்கும் எப்பவுமே ஒரு பழியோட தான் இருப்போம். அது நடக்கணுமான்னு கொஞ்சம் யோசி. என் அண்ணன் எப்பவுமே யார் முன்னாடி இறங்கி போக கூடாது அண்ணி. என் அண்ணனுக்காக நான் இத பண்றேன். அந்த தலைவர் பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன் அண்ணி. நம்ம குடும்பத்து மேல இருக்கிற பழி எப்ப போகுதோ அப்பவே அந்த பதவி பொறுப்பு எல்லாத்தையும் அண்ணனு கொண்டு போய் கொடுத்துற அண்ணி. ரொம்ப சந்தோஷம் சிவா. சரி சித்தப்பா, டைம் ஆயிட்டே இருக்கு, வாங்க போலாம். சரிங்க அண்ணி, நான் போயிட்டு வாங்க. ஆமாயா. எங்க குடும்பத்து மேல எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிக்கிற வரைக்கும் பெரியப்பா இடத்துல எங்க சித்தப்பா சிவராம் தான் பேசுவாரு. யாரு இவன்? ஊருக்கு நியாயம் சொல்ல போறானா? என்ன விளையாடுறியா? எங்க பெரியப்பாவுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு வர தகுதியான ஆள் சிவராம் சித்தப்பா மட்டும்தான். ஏய், இவனுக்கு என்ன தெரியும்? இவன் பேருக்கு தான் ரகுராமுடைய தம்பி. மத்தபடி ரகுராமுக்கு இவன் ஒரு டிரைவர், அவ்வளவுதான். வாய மூடுங்க. இவரு ரகுராமோட தம்பி. அவருக்கு அடுத்து எல்லா உரிமையும் இருக்கிறவரு. அதான் இந்த குடும்பத்துல இருந்து இனிமே பஞ்சாயத்துல யாருமே தலையிட மாட்டாங்கன்னு ரகுராமே சொல்லிட்டு தானே போனாரு. அப்புறம் என்ன இது புது கதை? அதுக்காக எங்க குடும்பத்துக்கு கிடைக்கிற மரியாதைய எங்களால விட்டு கொடுக்க முடியாது. பெரியப்பாவோட மருமகம் பேர்ல கொலைப்பழி இருக்குன்னு தானே அவரை எதுவும் பேசக்கூடாதுன்னு சொன்னீங்க. சிவராம் சித்தப்பா மேல உங்களால எந்த குறையும் சொல்ல முடியாது. சிவராம் தம்பி, நீங்க போய் பேசுங்க. போங்க தம்பி, போங்க தம்பி, போங்க, போங்க தம்பி. கேளுங்க, போங்க தம்பி, நாங்க இருக்கேன். கலெக்டர் ஐயாவுக்கு வணக்கம். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். அங்க பாரியா, உட்காராம எல்லாருக்கும் சமமா நின்னு பேசுறாரு. இதுதான் ரகுராம் ஐயா குடும்பத்து குணங்கிறது. என்னங்க இப்படி ஆயிடுச்சு? இவனுக்கெல்லாம் என்னையா தெரியும்? எதுவும் பேச தெரியாம உளர போறான். ரெண்டு ஊருக்கும் பிரச்சனை தான் வரப்போகுது. நான் இங்க என்னோட அண்ணனோட இடத்துக்கு மாற்றாலாம் வரல. அவரோட இடத்துக்கு யாருமே வரவும் முடியாது. அவர் திரும்ப வர்ற வரைக்கும் இந்த பொறுப்பை பத்திரமா பாதுகாக்கத்தான் நான் வந்திருக்கேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு என்னோட கடமையை நான் சரியா செய்வேன். குட்.
இந்த 2 ஊர்க்காரங்களும் உங்க குடும்பத்து மேல நிறைய மரியாதை வச்சிருக்காங்க. அதனாலதான் உங்க தலைமையில இத பேசுறோம். கவர்மெண்ட்ல ஸ்கூல் கட்டுறதுக்கு ஒரு தொகை அலாட் பண்ணிருக்காங்க. ஆனா 2 ஊர்லயும் ஸ்கூல் வரணும்னு கேட்டிருக்கீங்க. இப்போதைக்கு ஒரு ஊர்ல மட்டும்தான் கட்ட முடியும். எங்க ஊர்ல தாங்க இப்ப பள்ளிக்கூடம் ரொம்ப அவசியமா இருக்கு. பள்ளிக்கூடம் எல்லா ஊருக்கும் அவசியம் தாங்க. எங்க ஊர் பிள்ளைங்க படிக்க வேணாமா? எங்க ஊர் ஸ்கூல் தான் ரொம்ப தள்ளி இருக்கு. உங்க ஊர்ல இருந்து பள்ளிக்கூடம் கொஞ்சம் தூரம் தானே. அதுக்காக எங்க ஊர்ல ஸ்கூல் கட்டக்கூடாதுன்னு இருக்கா? எங்க ஊர் பிள்ளைங்களும் வெளியூர் போய் தானே படிக்கிறாங்க. ஏப்பா இதுக்கே நாங்க பல மாசமா மனு போட்டிருக்கோம். எங்க ஊருக்கும் தேவை இருக்குங்க. சிவராம், எந்த முடிவு சரியா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? போன தடவை உங்க ஊர்ல குளம் வெட்டணும்னு ஒரு தேவை வந்தப்போ 2 ஊர்ல எந்த ஊர்ல குளம் வெட்டணும்னு ஒரு பஞ்சாயத்து வந்துச்சுல்ல, அந்த நேரத்துல எங்க அண்ணன் சொன்ன தீர்ப்பு உங்க எல்லாருக்கும் ஞாபகத்துல இருக்கும்னு நினைக்கிறேன். எங்க ஊரை விட உங்க ஊருக்கு தான் தண்ணியோட தேவை அதிகமா இருக்குன்னு உங்க ஊர்லயே குளம் வெட்டுறதுக்கு அண்ணன் முடிவு பண்ணாரு. ஆமாங்க, அப்ப ரகுராம் ஐயா எங்களுக்காக குளத்தை விட்டு கொடுத்தாரு. இப்போ எங்களுக்காக விட்டு கொடுங்கன்னு கேக்குறோம். கண்டிப்பா உங்க ஊருக்கு ஸ்கூல் வர்றதுக்கு நாங்க எல்லாரும் சேர்ந்து பேசுவோம். இந்த தடவை கொஞ்சம் எங்களுக்காக விட்டு கொடுங்கண்ணே. சரிங்க தம்பி, நீங்க சொல்றதுதான் சரி. போன முறை ஐயா எங்களுக்காக விட்டு கொடுத்தாரு. இந்த முறை உங்களுக்காக நாங்க விட்டு கொடுக்கிறோம். அதனால உங்க ஊருக்கே ஸ்கூல் வரட்டும். ரொம்ப நல்லது நன்றி தம்பி. ரொம்ப நன்றி. உங்க ஊருக்கு ஒரு தேவைன்னு வரும்போது கண்டிப்பா நாங்க எல்லாரும் வந்து நிப்போம். சரிங்க தம்பி. நான் கூட இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாதோன்னு நினைச்சேன். பட் உங்க அண்ணன் மாதிரியே நீங்களும் இதை சுமூகமா முடிச்சிட்டீங்க. அப்ப ஸ்கூலுக்கு அடிக்கல் நாட்டுறத உங்க ஊர்லயே ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப நன்றி சார். இட்ஸ் ஓகே, நான் கிளம்புறேன். தம்பி ரொம்ப அருமையா நீங்களும் ரகுராம் ஐயா மாதிரியே ரொம்ப சரியா பேசுனீங்க தம்பி. நம்ம ஊருக்கே ஸ்கூல் வர்றதுக்கு வழி பண்ணிட்டீங்க. இனிமே எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீங்க நல்ல முடிவை சொல்லுவீங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு வந்துருச்சு தம்பி. அண்ணா, எனக்கு அடுத்தடுத்து இதை செய்யணும்னு ஆசையெல்லாம் இல்லைண்ணா. எங்க அண்ணன் மேல எந்த தப்பு இல்லைன்னு நிரூபிச்சு அவரை இங்க வர வைக்கணும், அவ்வளவுதான். ரொம்ப சந்தோஷம் தம்பி. நாங்க வரோம். வாங்கப்பா. போலாமாயா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.